ஹாய் மை ஃபேமிலிஸ், இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் என்கிட்ட கேட்டது தான் லைவ்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டேப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகலாமா? போலாமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வானம் முடியும் இடம் நீ. இந்த பீசஸ் மட்டும் இருக்கா? சரி, ஓகே. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரக்ஷு நீரும் வந்து வீடியோஸ் போட்ட மாதிரி நீங்களும் போடுங்கம்மா, உங்கள் மொபைலில் என்ன இருக்குது என்னன்னு சொல்லி போடுங்கம்மா கேட்டீங்க. சரி, ஓகே. சத்தியமா இந்த வீடியோ எடுக்க மாட்டேன். நான் கூட லைக் வச்சுக்கணும். அந்த வீடியோ பார்க்கவே மாட்டேன். என்னமோ உப்புல நல்லா இருக்கு பார்க்கிறதுக்கு. அழகா இருக்கா சீன் மாதிரி. நானே லைவ் ஸ்டோரியில ஏதோ பேசப்போது பிராங்க் பண்ணும்போது என்னென்னமோ யோசிச்சா இத பத்தி பேசுறதுக்கு வரல. வீடியோவே தேவையில்லைங்க. வேணாம், அந்த வீடியோ நீங்க பார்க்காதீங்க. என்ன சொல்லிட்டு தெரியுமா? ஒரே வார்த்தையில சிம்பிள் வேஸ்ட். அடியாய் குப்பை போக வேண்டியது கையில் வச்சுட்டு உட்காந்துருக்குது. ரெண்டும் ஒண்ணுதான், அது வேற விஷயம். சரி, ஓகே. இந்த ஃபோன் வந்து நான் எப்போ வாங்கினேன்னு சொல்லி என்ன மாடல்னு சொல்லிடுறேன். சொல்லிடுறேன். இப்போ பிப்ரவரியோட கிட்டத்தட்ட பிப்ரவரி 1ஆம் தேதியோட 2 வருஷம் முடிஞ்சிச்சு. 3ஆவது வருஷம் ரன்னிங்ல இருக்கு இந்த ஃபோனு. என்ன மாடல்? டெம்பர் போய் 2 மாசம் ஆச்சு, நோட்டி தெரியல. என்ன ஃபோனுன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃபோன் டெம்பர்லாம் 2 மாசமா தான். என் ஃபோனுக்குள்ள 2 மாசம் சூப்பர் தண்ணி இருக்கு. இல்ல உன் ஃபோன் ஆகற ஹீட்டுக்கு இவ்வளவு வேர்க்கணும். அது சரி, ஓகே. ஃபோன் வந்து OnePlus. இந்த கேமரா எதுக்கு கழுவிகளை ஊத்தணும். OnePlus 10R. அப்பவே இல்ல, லுக்காவே இல்லன்னு கழுவிகளை ஊத்தணும். இதெல்லாம் கண்டுக்காதீங்க, கொசு தலைங்க இருக்கு தான் செய்யும். OnePlus 10R. ஆனா என் கிளாஸ்லமா எல்லாம் OnePlus, சாம்சங், ஐபோன் எல்லாம் வச்சிட்டு இருக்கானுங்க. எல்லா ஃபோனுமே வந்து எல்லா ஃபோனுமே எதுவுமே 15,000 கீழ இல்ல, எல்லாம் 30,000 40,000 மேலதான். சரி, ஓகே. இந்த ஃபோன் கொசு நியூஸ் அவ்வளோ நல்லா அடிக்கிறா. ஏய் இப்படிலாம் அடிக்காதீங்க. ரெண்டு கட்டி தான் சொல்றேன். அது ரெண்டு அடிச்சு நான் ரெண்டு அடிச்சிட்டேன், அவ்வளவுதான். இந்த ஃபோன் வந்து ஃபஸ்ட்டில் ஏமாண்டே கழுவுனாங்க. நான் OnePlus வேண்டான்னு சொல்லி நான் இருந்தேன். இவங்க 2 பேர் சேர்ந்து என் மண்டே கழுவுன்னு கழுவி OnePlus தான் வாங்கினாங்க. சரி, ஓகேன்ட்டு OnePlus 9R ஏதோ சம்திங். அந்த ஃபோனை நான் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்தேன். அந்த ஃபோட்டோ தான் பார்த்தீங்கன்னா பிசினஸ் லோகோவாக இருக்கும், பிஸ்னஸ் ஐடியில் இருக்கும். ஸோ அந்த ஃபோனில் அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா OnePlus தான் எடுக்கணும் இவங்க 2 பேரும் மண்டை கழுவி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு OnePlus எடுத்துட்டேன். 42,000 ஏதோ சம்திங். ஷோரூம் மட்டும் வெளியில் வரும்போது எடுத்துகிட்டு வந்தால் வீட்டில் வச்சு செஞ்சுட்டாளுங்க 2 பேரும். சரி, வேறு வழியே இல்லாமல் இதுதான் இன்னை வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலுக்கோ, ரீல்ஸுக்கோ, ஷார்ட்ஸுக்கோ, பிஸ்னஸ்க்கோ எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிறது இந்த ஒரு ஃபோன் தான். இன்னும் சொல்லப்போனால் சோறு போடுற ஃபோன் இதுதான். ஓகேங்களா? இதில் வந்து இந்த சோறு போடுற ஃபோனை டெய்லி வீடியோ சேவ் பண்ணுறதுக்குள்ள எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதோட ஃபியூச்சர்ஸ் நான் சொல்லிடுறேன். ஃபீச்சர்ஸ் சரி, ஏதோ ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெம்பர் எல்லாமே உடஞ்சி போய் கிடக்கு. நான் இப்போ ஒரு வரைக்கும் மாத்திர ஐடியாவிலே இல்லை. ஸோ இருப்பா பேசிடுறேன். மாத்திர ஐடியா இல்லை. மாத்திரத்துக்கு போய் கேட்டால் இதோட மாடல் வரலன்னு சொல்லிட்டாங்க. சரி, அதையே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுவோம்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டியிருப்போம். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு நல்லா ரீச் ஆனது இந்த ஃபோனை வச்சு இந்த மேடம் வந்து ஒரு ப்ராங்க் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். அதுதான் நல்லா ரீச் ஆச்சு. இந்த வியூஸு அதான் போச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் வந்து இன்னை வரைக்கும் ஓகேன்னு சொல்ல மாட்டேன். கொஞ்ச நாள் ஓகேவாக இருந்துச்சு. அப்புறம் இதில் வந்து 2 வாட்ஸ்அப். ஃபர்ஸ்ட் இதோட ஃபீச்சர்ஸ் சொல்லிடு, அதுக்கப்புறம் வந்துட்டு மைனஸ் நம்ம போகலாம். இது வந்து நல்லா கேமரா குவாலிட்டி நல்லா இருக்குது. எனக்கு ஸ்டார்டிங்கில் ப்ராங்க் வந்து 218K. எனக்கு வந்துட்டு ஃபோன் கேமரா
பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கு, யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கு. அது போக வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே ஓகே டன் சூப்பர். நான் வந்து இதுக்கு வந்து 10க்கு 9 கொடுப்பேன். நல்லா இருந்துச்சு. ஆனால் குறுகிய காலத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா சார்ஜர் நிற்காமலே போயிடுச்சு. அது ஏதோ அப்ளிகேஷன் உள்ளுக்குள்ளே டவுன் ஆகி இதாகிட்டே இருந்து சார்ஜர் நிற்காம போச்சு. இந்த ஃபோனை ஷோரூமில் கொண்டு போய் மாற்றலான்னு போனால் எடுத்து ஒரு 3 மாதத்துலேயே. ஆனால் அந்த ஆடிஷனுக்கு வந்து கோயம்புத்தூர் போயிருந்தேன். கோயம்புத்தூர் எடுத்துகிட்டு போயிட்டு போய் அங்கே 10 மணிக்கே சார்ஜர் டவுன் ஆகிடுச்சு. இங்கே வந்து 7 மணிக்கே ஏதோ சம்திங் போனேன். போய் 10 மணிக்கு 3 மணி நேரத்தில் ஃபுல்லாக சார்ஜர் டவுன் ஆகிடுச்சு. வரணும் சுவிட்ச் ஆஃபில் தான் வந்தேன். செகண்ட் ஆடிஷன் அட்டன் பண்ணுறதுக்கு முடியாமலே போயிடுச்சு இதெல்லாம். பட் ஆனாலும் அட்டன் பண்ணிட்டேன். அந்த மாதிரி இருந்தால் அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு விசாரித்து ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஓரளவுக்கு இருங்க பையன். ஸோ நல்ல விதமாக நாங்கள் வந்து கொண்டுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு வருஷம் நல்லா போயிருக்குமா சாமி? 1 வருஷம் நல்லா போச்சு. இப்போ 1.5 வருஷத்துல 1.5 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுது. அது போக ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு வருது. ஆனால் என் ஃபோனில் ஒரு ஸ்டோரேஜ் இல்லை. ஆனால் அம்மாவோட ஃபோனில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவும் இல்லை. இப்போ ஒரு வீடியோ முடிச்சிடறேன் வந்து எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா சார்ஜரே ஏறாமல் ஆயிடுச்சு. ஒரு கட்டத்தில்னா நம்ம பழைய வீட்டில் இருக்கும்போதுலாம் போன வருஷத்துக்கு முன்னாடிலாம் சார்ஜரே ஏறலை. நான் இந்த ஃபோனோட சார்ஜர் வேறு சின்ன மிஸ்டேக் கூட ஆகாமல் வச்சுருப்பேன். என்கிட்ட மோஸ்ட்லி எந்த சார்ஜர் வேறுமே டேமேஜெல்லாம் வச்சுருக்க மாட்டேன். அப்படி தான் இருந்துச்சு. சார்ஜர் ஏறல. அப்புறம் ஃபுல்லாக எல்லாமே போயிடுச்சு. என்னோடய மெயில் கீழ் எல்லாம் போயிடுச்சு. திரும்ப ரெக்கவர் பண்ணி எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்படியே தான் இன்னை வரைக்கும் நான் ஓட்டிகிட்ருக்கேன். இதில் இப்போ என்ன பெரிய டிசப்பாயின்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா கேமரா நல்லா இருக்கு. ஃபோனோட மைனஸில் சொல்லப்படும். கேமரா நல்லா இருக்குது, பேசுகிறதுக்கும் நல்லா இருக்குது. மைனஸ் போயிடலாமா? இப்போ வந்து ஃபுல்லாக ஹீட் ஆகுது. ஐ மீன் நான் யூஸ் பண்ணுறதுனாலே என்னன்னு தெரியல. இதில் 2 வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கே தானே இன்ஸ்டால் பண்ணியாச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் தான் இருக்குது அப்படிங்கிறனால. ஸோ அதனாலே கூட இருக்கலாம். இல்லைனாலுமே முன்னாடி இருந்து பயங்கர ஹீட்னஸில் தான் இருந்துச்சு. அப்புறம் இப்போ நான் வந்து ஒரு வீடியோ ஒரு மினி விலாக் கூட எடுக்கிறேன்னா அதை எடிட் பண்ணி அதை சேவ் பண்ண முடியாது. சேவ் பண்ணால் அது வந்துட்டு ஒரு 400 MB 500 MB ஸ்டோரேஜ் பத்தல நீங்கள் டெலிட் பண்ணுங்க அப்படிங்க. போய் பார்த்தா கேலரியில் ஒன்றும் இருக்காது, ரீசனட்லேயும் ஒன்றும் இருக்காது. ஏன்னா அம்மா வந்துட்டு அது இந்த பிரச்சனைனால எந்த வீடியோவுமே மோஸ்ட்டாக வந்துட்டு என் ஃபோனுக்கு இல்லை அக்கா ஃபோனுக்கு அனுப்பிச்சு விட்றாங்க. எடிட் பண்ணவங்க மட்டும். இதால் நிறைய வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து எனக்கு வந்து போயிடுச்சு. அந்த மயக்கம் போட்ட பிராங்க் கூட பாதியில் கட்டானது ஸ்டோரேஜ் ஃபுல். அப்புறம் நிறைய வீடியோஸ், நிறைய நிறைய குக் பண்ணது எல்லாமே எடுப்பேன். பட் ஆனால் எல்லாமே போயிடுச்சு. சரி ஓகே. இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாமா? ஃபோன் லாக் எனக்கு இப்படி தான் இருக்கும். லாக் ஓப்பன் பண்ணால் இப்படி இருக்கும். ஒன்றுமே வைக்கல. டிஃபால்ட்டு ரிங்டோன் மட்டும் தான் வச்சுருக்குது. இப்போ உள்ளார இப்படி தான் இருக்கும் என் ஃபோனு. இருமா ஒன்று சொல்லிக்கிறேன். எங்கள் அம்மாவோட கேலரி ஒன்றுமே இல்லை. 16 வீடியோ 10 ஃபோட்டோ. இப்போ கொரியர் போட்டதோட டிஸ்பேட்சு அந்த ரீல்ஸ் பண்ணது ரீசெண்ட்டில் 3 தான் இருக்குது. ஆனால் எங்கள் அம்மாவோட ஸ்டோரேஜ் 128 ஜிபிக்கு 117 ஜிபி இருக்குது. ஆப்புன்னு ஒன்றும் இல்லை. எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டேன். மீஷோ முதற்கொண்டு காட்டுறேன். டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய சில ஆப்ஸு, அது கூட இன்ஸ்டாகிராம், இன்ஷாட்டு, அப்புறமேட்டுக்கு அம்மா சில லோன் ஆப் வச்சுருக்காங்க. அது ஃபோன்பே, கூகுள் பே, வாட்ஸ்அப் 2 அவ்வளோதான். ஸோ இதுதான் என் ஃபோனில் உள்ளது. இவ்வளோ தான் இருக்குது. இவ்வளோ தான் ஆப்ஸே இருக்குது. இதிலே சில டைம் வந்து இந்த மெசேஜஸ் ஃபோன் பார்த்தீங்கன்னா 103 ஜிபி யூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் இஷ்டத்துக்கு கிடக்கும். 1112 ஃபோட்டோ இருக்கு. என்னமோ சொல்லிட்டு இருந்து மறந்துட்டேன். நீ என் ஃபோன் வந்து எவ்வளோ நாள் ஆகுதுன்னு சொன்னேன். இதே ஒன்று முடிச்சுக்கலாம். ஸோ மெசேஜ் அப்பப்போ இந்த மெசேஜஸ் காணாமல் போயிடும். இந்த காலும் காணாமல் போயிடும். எங்கே போகும் தெரியாது. ஆனால் அது தொட்டால் அது போகும், உள்ளே போகும் இருக்கும். அப்புறம் இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நம்ம மெயிலு, ஜிபே, நம்ம ஏர்டெல் நம்ம இது போட்டிருக்கோம் இல்லையா வைஃபை, அது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒய்டி ஸ்டூடியோ இது அந்த ஆப்பே சொல்லாது. இது அடுத்தது இங்கே காலு மெசேஜ், ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப், செகண்ட் வாட்ஸ்அப், இதுக்குள்ளே சும்மா ஃபைல் போட்டிருக்கேன். ஃபேஸ்புக், இன்ஸ்டா, கேமரா, யூடியூப், ப்ளே ஸ்டோர்,
ஃபோட்டோஸ். எத்தனை ப்ளே ஸ்டோர் ஒரு ப்ளே ஸ்டோர் தான் சொன்னுச்சு. அதான் அப்ப எனக்கு என் காது போச்சா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கே போகிறோம்னா கால் லிஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். கடை லாஸ்ட்டாக நான் எப்போ பேசியிருக்கேன்? 4 நாளுக்கு கொரியர் தம்பி விஷ்ணு எஸ்டி கொரியர். அதுக்கு முன்னாடி மை ஸ்மார்ட் பிரின்சஸ். அதுக்கு முன்னாடி கீதா சிஸ். அதுக்கு முன்னாடி மை கியூட் பிசாஸ். தெரியுது. இந்த நம்பர் யாரு நான் சொல்லிடுறேன். இது கொரியர் தம்பி. இது இது யாரு கால் பண்ணான்னு தெரியல. இது வந்து என்னோட பெரியப்பா டெத் ஆயிட்டன்னு கூப்பிட்ட கால். நம்பர் ஹைட் பண்ணிடு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் என்னோட கால் லிஸ்ட். கால் லிஸ்ட்லாம் காட்டுவியாமா? நிறைய கால்ஸ் எனக்கு வராது, நான் காமிச்சிட்டேன். ஓகேங்களா? இன்னைக்கு எனக்கு வந்ததே 4 2 நான் பெற்றது 1 கொரியரு 1 எனக்கு நன்மையாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆமா கண்டிப்பா கீதா இதை பார்ப்பாங்க. எல்லாமே வந்த கால். நான் முதற்கொண்டு எல்லாம் வந்த கால். ஆனா அவங்க பிள்ளைக்கு மட்டும் கால் போயிருக்கு. அது சின்ன கல்லையா போயிருக்கா போகலையா? ஃபோன் பண்ணி சின்ன கடைக்கு வந்துட்டீங்களா? அது அங்க இங்கலா. அப்புறம் வேற என்ன போட்டோ ஒழுங்கா பேசல சொல்லி அடுத்து போட்டோக்குள்ள போயிடலாம். அதான் இதுல வந்து இப்போ நம்ம கொரியர் போட்டது, அப்புறம் ப்ரொமோஷன் இப்போ ஒன்று வந்திருக்கு, அதுக்கான டீட்டெயில்ஸு. காலையில் மினி விளாக் எடுத்தேன், மானங்கிட்டு போய் எடுத்தேன். பட் ஆனால் பாதி காணாமல் போச்சு. இதுதான் இருக்குது. இந்த ஒரு ஃபோட்டோ ரக்ஷு காலையில் எனக்கு ஏற்றி கொடுத்தான். கரெக்ட் ஃபோட்டோ? இந்த ஃபோட்டோ அது நேற்று டெலிட் பண்ணாத. இதுதான் என்னோட கேலரியில் இருக்குது. வேறு என்னடா காட்டணும்? வேற என்ன? ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபேஸ்புக் காப்பிரைட்ஸ் வரும், கம்முன்னு இருமா. இதுல என்னடா வருது? விஷுவல் காப்பிரைட்ஸ். இது வந்து நம்மளோட ஃபாலோவர்ஸ் 159K. அப்புறம் என்ன வேற 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 இன்ஸ்டால எங்க அம்மா ஒரு 3 ஐடி இருக்குது. என்ன ஐடி நானே காட்டிடுறேன். இருமா. கவிஸ்வல், நிரு, கவிஸ் பிஸ்னஸ் 3 ஐடி இருக்கு. நம்மளது எவ்வளோ இன்ஸ்டாவில் ஃபாலோவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 140, அதாவது 140K நம்மளதுல இருக்குது. இப்படி தான் இருக்குது. அப்புறம் வேற என்ன? உங்க ஃபோன்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அத சொல்லு. ஃபோன் வந்து எப்படி ஆகும்? இது வந்து சண்டக்காரி சிஸ்டர்ஸ் அக்கௌண்ட். அவனை மாற்றிடுவோம். எங்கள் அம்மா சண்டக்காரி சிஸ்டர்ஸில் 36,400 சப்ஸ்கிரைபரு. கவிஸ்வரில் வந்து 2,15,000 ஃபாலோவர்ஸு. இதுதான் நம்மளோட யூடியூப் சேனல். இவன் தான் அவன். அப்புறம் நம்ம எது ஹைப்பில் எந்த வீடியோ ஹைப்பில் போயிருக்குன்னு பார்த்துடலாமா? அதுக்கு வந்து நம்ம சண்டக்காரி சிஸ்டர்ஸ்க்கு மாறிக்கலாம். இருப்பா நான் பார்த்து சொல்கிறேன். இப்போது நம்மளோட ஷார்ட்ஸில் எது ஹைப்பில் போயிருக்குன்னு பார்த்துடலாம். அது என்ன ஹைப்பு? சரி ஓகே. 9M 5 மணிக்கு ஷோர் சாப்பிட்டது. 9M 3.2M 2.9M 2.1 1.8 1.3. இல்லை வீடியோஸ் டைப்பில் பார்த்தோம்னா ஹைப்புன்ட்டு ஓகே பாப்புலர். நிருக்கு ரிசல்ட் வந்துருச்சு. நிருக்கு ரிசல்ட் வந்துருச்சு. ரக்ஷு லைஃப் பார்ட்னர் ரிவீல் மார்னிங்கே நிருவை வச்சு செஞ்சாச்சு. 40,000 போன் போச்சு. ரக்ஷு கமிட்டடா. ரக்ஷுக்கு கல்யாணம் ஆகுமா? என்னது வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட். அதான் ஸோ இப்படி தான் நம்மளோட போச்சு. இப்படி தான் போச்சு. ஸோ இதுதான் நம்மளோட இது. நீங்கள் நினைக்கிற மாதிரி. அப்புறம் இன்னொன்று சொல்லிடுறேன். எல்லாத்துக்கும் மிகப்பெரிய டவுட்டு, உங்களுக்கு யூடியூப்பில் எவ்வளோ சம்பளம், நீங்கள் ஏன் பொய் சொல்கிறீங்க? நிறையா இப்போ கொஸ்டின்ஸ் வருது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்க, தெரிஞ்சுக்கோங்க. இது என்னோட YT கிளிக் பண்ணுறேன். என்னோட தெரியுது, அப்படி படி சொல்கிறேன். 10,000 இந்த மாதத்தோட 10,000. 10,000ம் இன்னும் ஒரு நாள் இருக்குது. அப்போ தான் நம்ம கன்ஃபார்மாக தெரியும். நாளைக்கு 3 மணிக்கு திரும்ப வந்து ஷெட்யூல் மாறும். அப்போ தான் தெரியும். சரிங்களா? ஸோ இப்படி தான் என்னோடய யூடியூப்பில் இங்கே எல்லாருமே நல்லா டார்க்காக. ஆனால் 68K தான் வாட்சிங் ஹவர்ஸே வச்சுருக்கேன். 10K சேலரி.
4.1K தான் சப்ஸ்கிரைபர், 9.6 M தான் வியூஸ். ஸோ டோட்டலி ஃபுல் டவுன். அது டவுன் ஆனதுக்கு ரீசன் எங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. ஸோ இதுதான். இதே வந்து மாதம் மாதம் நீங்கள் எப்படி வாங்குறீங்கன்னா, நான் சுகுராக 15,000 வாங்கிடுவேன், 15லேருந்து 20 வாங்கிடுவேன். ஸோ இப்படி தான் என்னோட யூடியூப் சேனல் இதான் ரன்னிங்கில் இருக்குது. இந்த ஃபோன் ஃபீச்சரா இல்லை யூடியூப் ஃபீச்சரா எனக்கே கொஞ்சம் எல்லாத்துக்கும் சேர்த்தி தான், சரிங்களா? ஸோ இதுதான் என்னோட ஃபோனு. இதில் டிசப்பாயின்மெண்ட் சொல்லணும்னா, இவங்க 2 பேரும் வீடியோ எடிட்டு பண்ணுவாங்க, தமிழ் எடிட் பண்ணுவாங்க. இப்போ இவங்க 2 பேரும் என் ஃபோனை பற்றி கலை ஊற்றுவாங்க. அதை நம்ம கேட்போம். டெமி ஃபர்ஸ்ட் அங்கே ஆரம்பிங்க. நீ தான் வீடியோ எடிட் பண்ற, நான் எப்பயும் வீடியோ எடிட் பண்ணிடுவேன். எடிட் பண்ணி சேவ் கொடுத்து அது சேவ் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது. அந்த சேவ் ஆப்ஷன் ஒரு சேவ் கொடுக்கும்போது ஆட் வந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. அப்பா அவ்வளோ ஃபோன் அம்மாக்கு இது கொடுத்துலான்னு கொடுத்துருவேன். ஆட் வராமல் ஸ்டோரேஜ் ஃபுல் கிடச்சா ஒன்றும் வர வேண்டாம். அந்த வீடியோ அப்படியே டிராஃப்ட் போட்டு அம்மா இந்த ஸ்டோரேஜ் ஃபுல் டெலிட் பண்ணி நேற்று நைட்டில் அப்படி தான் கொடுத்து விட்டேன். எழுது 12 மணி வரைக்கும் நேற்று உட்காந்து கிளியர் பண்ணி ஆனால் அது ஒன்றுமே இல்லை இதில். என்னத்தை கிளியர் பண்றோம்னு எனக்கு தெரியல. யாருக்காவது அந்த மாதிரி ஐடியாஸ் இருந்துச்சுன்னா எனக்கு அதை சொல்லுங்கள், இந்த ஃபோனை எப்படி கிளியர் பண்ணுறது. ஏன்னா இப்போ என்னால் ஃபோன்லாம் வாங்க முடியாது, இதை வச்சு தான் நான் காலம் கழிக்கணும். ரீசெண்டாக அடிக்கவா? ரீசெண்ட் டெலிட்டு நாங்கள் ரீசெட்டாக அடித்தாச்சு. இதை வந்து என்னென்னா கடையில் கொடுத்து அடிக்கலாமா இல்லை நம்மளே திரும்ப அடிக்கலாமான்னு அதையும் கமெண்ட் சொல்லுங்கள், ஓகேவா? தமிழ் மேடம் நீங்கள் தான் எடிட் பண்ணுறீங்க. நான் சொல்கிறேன், நீ சொல்கிற. தமிழ் எடிட் பண்றதுக்கு ஒன்றும் பெரிய தமிழை நாங்கள் எடிட் பண்ணுறதே கிடையாது, அதான் விஷயம். எடிட் பண்ணாலும் அது ஸ்டோரேஜ் ஃபுல்லுங்கிற அளவுக்குலாம் காட்டா, எனக்கு இது வரைக்கும் காட்டினது இல்லை. ஓகே தான், ஆனால் வீடியோ எடிட் பண்ணுறது தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். அப்புறம் வீடியோ எடுத்துட்டு நல்ல சீன் போயிட்டு இருக்கோம், ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு கட் ஆகிடும், எங்களுக்கு தெரியவே தெரியாது. அது இந்த மாதிரி வச்சு பேசிட்டு இருக்கோமா, என் ஃபோன் ரெக்கார்ட் ஆகுதா இல்லைன்னு நம்ம முன்னாடி பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி அம்மா ஃபோன்லேயாச்சும் வீடியோ கட் ஆன சவுண்டு கேட்கும். அதுவும் நாங்கள் பேசிகிட்டு இருந்தால் கேட்காது. ஸோ இப்படி தான் இந்த ஃபோன் ஓடிட்டு இருக்கு. அம்மாவோட மொபைல் பரிதாபங்கள் இதான் வந்து இது வைக்கிறீங்க, கவியோட ஃபோன் பரிதாபங்கள். கவின் வைப்பானா அம்மானு வேணாம். சோகமா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோ, போய் எடுப்போம். அதுக்கு எவ்வளோமா இருக்கா? ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதுக்கான சொல்யூஷன் எனக்கு ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட். சோகம் தூங்குறமா இருக்குது, கேவலமாக இருக்குது. தெரிஞ்ச சரி, அதுவே சொல்லிக்குது, அதுவே பண்ணுது. சரி, வீடியோ பிடிச்சா சொல்லிடு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன் கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் என் ஃபோனுங்க, இதோட ஃபோன். தூக்கி போடு.